வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணிக்காயில் அல்வா செய்யலாங்க. இப்போ பூசணிக்காய் எடுத்து மேல் தோலெலாம் சீவி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போது காய் சீவிர கட்டையில் துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கலாம். கடாயில் நெய் ஊற்றி ரெண்டு கப்பு எனக்கு வந்திருக்குதுங்க இந்த பூசணிக்காய். இப்போ இதை போட்டுக்கலாம் கடாயில். இது நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி விட வேண்டாங்க, இதிலே தண்ணி விடும். இது நல்லா போட்டு கிளறிட்டே இருங்க. இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சா நல்லா குழைய வெந்துருங்க. பாருங்கள், தண்ணி விட்டுருக்குது பாருங்கள். நான் தண்ணியே விடலை. இதிலே நல்லா வெந்துருங்க. இப்போது 2 கப்பு பூசணிக்காய்க்கு 1 கப்பு, அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா 3/4 கப்பு கூட போட்டுக்கலாம். ஏன்னா காயே கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது நல்லா போட்டு கிளறிக்கோங்க. சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. இது சுகர் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்குங்க. இது 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டி வரும். சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வருங்க. அடுத்தது கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பெல்லாம் தாளித்து அதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.